நம்ம வந்து பேசுகிறோம், பிறர்கிட்ட பேசும்போது உட்காந்துக்கிட்டு பேசுகிறோம்ல, உட்காந்துக்கிட்டு பேசுகிறது அப்படிலாம் இல்லாமல் நடந்துக்கிட்டே பேசி பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும், உணர்வுபூர்வமாக இருக்கும். கைகளை கால்களை அசைத்து கொண்டு பேச வேண்டும். சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே ரெண்டு கையும் சும்மா வச்சுக்கிட்டு வாய் மட்டும் பேசாமல் உணர்வுபூர்வமாக பேசுங்கள். ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக நாம் பலமாக முயற்சி செய்ய வேண்டும். உணர்வுகளை தெளிவாக, உணர்வுகளுக்கான விளக்கம் தான் பேசுகிறது. நம்ம மொழி ஏன் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, நமது உணர்வுகளை தெளிவாக பிறருக்கு விளக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் நாம் சொல்ல விரும்புகிறதை எந்தவித குழப்பமும் இல்லாமல் பிறர் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பிறர் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த மொழியை நாம் கண்டுபிடிச்சோம். நமது உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். பிறருக்கு தெளிவாக, கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாம் சொல்ல விரும்புகிறது. நமக்கு ஒரு திருப்தி, நான் நினச்சதை பிறருக்கு சொல்லிட்டேன், இதில் எந்தவித மாற்றமும் இல்லை, நான் என்னுடைய உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு எனது மொழி ஈடு கொடுக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வு. அதான் தமிழ் மொழி மேலே ஏன் மக்களுக்கு இப்போ அவ்வளோ பற்றுனா, தமிழர்களுக்கு தமிழ் மொழி மீது ஏன் அவ்வளோ பற்றுனா, தமிழர்கள் உணர்வுகள் உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு ஈடு கொடுக்குது, போட்டி போட்டுக்கிட்டு வருது. அதாவது எவ்வளோ 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 சுமைகளையும் இது தாங்கும் போது உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு இது தயாராக இருக்குது. அந்த அளவுக்கு செழுமையான மொழி. அப்போது எனது உணர்ச்சிகளை, இந்த தமிழ் மக்கள், இந்த தமிழக மண்ணில் வாழ்கிற அந்த மக்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த மொழி அவ்வளோ பொருத்தமாக இருக்கிறது, ஈடு கொடுக்கிறது, தன்னை மேம்படுத்தி கொள்கிறது. மேம்படுத்தி கொள்ள தயாராக இருக்கிறது. இன்னும் அதை நம்ம இன்னும் முழுமையாக பயன்படுத்தலை. அந்த தமிழ் மொழி தயாராக இருக்குதுல்ல, அதை நாம தான் முழுமையாக பயன்படுத்தலை. அந்த அளவுக்கு அது தேவைக்கு அதிகமான ஒரு தயார் நிலையோடு எப்போவுமே அது தயாராக இருக்குது. அதனால தான் மொழியை நமக்கு, இந்த தமிழ் மொழியை ஏன் நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம், தமிழ் என்றால் அப்படின்னு. நமக்கு அதுக்காக நம்ம உயிருக்கு இணையானது, உயிரை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, நமது உணர்வுகளுக்கு பிறகு விளக்கம் கொடுப்பதற்கு அந்த தமிழ் மொழி அவ்வளோ அற்புதமாக ஈடு கொடுக்குது. அதனால தான் இந்த மொழி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது வேறு எந்த மொழியும் இவ்வளோ சிறப்பாக ஈடு கொடுக்க முடியாது. இந்த அளவுக்கு கிட்ட கூட நெருங்கி வர முடியாது. பிற மொழிகளில் உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு போதுமான வளமைத்தன்மை, செழுமைத்தன்மை, அந்த இலக்கிய ஆளுமை அதெல்லாம் அந்த மொழியில் இருக்குதா, இல்லைன்னு தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் முடியும். அந்த அளவுக்கு மொழியை பயன்படுத்தும் போது ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம பேசணும். ஒரு கை கால்களை அசைத்து பேச வேண்டும், முகத்தில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும். நாம் என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோமோ அதை வெறும் வார்த்தையில் மட்டும் வெளிப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. உங்கள் கைகால்கள் அசைய வேண்டும். அப்புறம் கண்கள்லாம் விரிய வேண்டும். அப்படி உணர்ச்சிகள், ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் தகுந்தாற் போன்று உங்கள் முகத்தில் அந்த முக பாவனைகள் வேறுபட வேண்டும். அப்படி தான் உணர்வுபூர்வமாக பேசணும். அதுதான் தெளிவாக பிறரை புரிய வைப்பதற்கு ஒரு வார்த்தைகள் மட்டும் போதாது. செய்தி வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது பேசுறது. வேறு உட்காந்துக்கிட்டு சோஃபா செட்டில் உட்காந்துக்கிட்டு கையை மடியில் வச்சுக்கிட்டோ அல்லது சோஃபா செட்டில் சைடில் ரெண்டு பக்கமும் வச்சுக்கிட்டோ வேறு வார்த்தையை மட்டும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் அப்படி தான் பேசுவாங்க. ஆங்கில மொழியில் பேசும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக கண்கள்லாம் விரிஞ்சு அப்படி உணர்வுகளை நல்லா வெளிப்படுத்துறதுக்கு நல்லா வெளிப்படுத்தி பேசுவாங்க. அது நீங்கள் கவனிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம அது பேசும்போது நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக நம்ம மெனக்கடணும். அது ஒரு உழைப்பு. பேசுவது என்பது ஒரு உழைப்பு. உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக, விளக்குவதற்காக, குழப்பம் இல்லாமல் புரிய வைப்பதற்காக, பிறருக்கு புரிய வைப்பதற்காக நம்ம கண்கள் எல்லாம் விரியணும். உணர்ச்சிகளை முகங்கள் வெளிப்படுத்தணும். அப்போ தான் பிறருக்கு தெளிவாக புரியும். பேசுறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அது நல்ல ஒரு அற்புதமான ஒரு அணுகுமுறை. அதான் சரியான அணுகுமுறை. அப்போ நாம் ஏன் அப்படி பேசுகிறதில்ல? சும்மா அப்படியே இயந்திரம் மாதிரி பேசுகிறோம். இயந்திரம் கூட தெரியல பேசுகிறோம். இயந்திரம் மாதிரி என்ன சாப்பிட்டீங்களா சார், சாப்பிட்டீங்க அப்படி லைட்டாக சிரிக்கிறக்கே கூச்சப்படுறோம். சிரிப்பே வர மாட்டேங்குது. அந்த மாதிரி நாம் பேசுவதற்கு கூச்சப்படுகிறோம். ஏன் நம்ம அப்படியெல்லாம் பேசுகிறதில்ல? உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக கைகால்கள்லாம் அசைக்கிறது கிடையாது. ஒரு உணர்வை வெளிப்படுத்துவதற்காக கைகாலெலாம் அசைக்கணும். அப்படி முகங்கள்லாம் விரியணும், கண்கள் விரியணும். அப்படி கொஞ்சம் அப்படி உணர்வுபூர்வமாக பேசணும். அப்படி ஏற்ற இறக்கங்களோடு பேசணும். ஏன் அப்படியெல்லாம் நம்ம பேசுகிறது இல்லை அப்படின்னா கூச்சம். நமக்கே நம்மளை பற்றி ஒரு உயர்வு மனப்பான்மை இல்லை. நமது உணர்வுகள் மீது நமக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையே இல்லை. நம்ம உணர்ச்சிகள் மீதே நம்ம தாழ்வாக நினைக்கிறோம். நம்ம உணர்ச்சிகளை நாம் தாழ்வாக நினைக்கிறோம். காரணம் என்னென்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஆங்கில மோகம்தான் காரணம். தாய்மொழி மீது நமக்கு பற்று இல்லை.
தாய்மொழியை கேவலமாக நினைக்கிறோம். தாய்மொழி உதவாத மொழின்னு நினைக்கிறோம். தாய்மொழியான அந்த தமிழ் மொழி இருக்குல்ல, அது ஒரு உதவாத மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கில மொழி மீது நமக்கு இருக்கிற ஒரு பற்று மோகம் அது என்ன பண்ணுதுன்னா, கல்வியில் வந்து ஆங்கில மொழியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு 90% மேலே இருக்குது ஆங்கில மொழியின் ஆதிக்கம். அதே மாதிரி தொழிலில் நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம்னா அங்கேயும் வந்து ஆங்கில மொழியோட ஆதிக்கம். அப்புறம் மக்கள் பேசுகிற உரையாடலில் ஆங்கில மொழியின் ஆதிக்கம் நிறைய இருக்குது. இப்படி நீக்கமர நிறைந்து எல்லா இடத்துலையும் கலந்து விட்ட இந்த ஆங்கில மொழி மோகம் என்பது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி விட்டது. நாம் யாருன்னா, நான் வந்து எனது உடல், எனது மண், இங்கேருந்து தான் நான் உருவாகிறேன். இந்த மொழி தான் எனது வாயிலிருந்து வருகிற அந்த சத்தம், அதற்கு ஒரு உணர்வு, எனது உணர்வுகளுக்கு நான் விளக்கம் கொடுக்கும் பொழுது அது வந்து தமிழ் மொழியாக வெளிப்படுகிறது. அதனால் நான் வேறு, தமிழ் மொழி வேறு இல்லை. அது மாதிரி வந்து ஒவ்வொரு இப்போ இந்திக்காரங்கன்னா அவங்க வேறு, அவங்க பேசுகிற மொழி வேறு கிடையாது. அவங்க இடமும் அவங்க மண்ணும் அதெல்லாம் அவங்களோட அடையாளம், அவங்களுடைய. அது மாதிரி என்னுடைய மொழி எனது வெளிப்பாடு, எனது அடையாளம். அந்த அடையாளத்தை நம்ம தாழ்வாக நினச்சி யாரோ ஒருவருடைய மொழி தான் உயர்ந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் தாழ்வு. நீ எவ்வளோ தான் ஆங்கில முகத்தோடு எவ்வளோ தான் சரளமாக ஆங்கிலம் பேசினாலும் நீ இன்னும் உனது தாய்மொழியை தாழ்வாக நினைப்பதால் நீ இன்னும் தாழ்வு மனப்பான்மையில் தான் இருக்கிறாய். நீ எவ்வளோதான் நீ வந்து தாய்மொழியை தாழ்வாக நினைத்து கொண்டு ஆங்கில மொழியை கற்கிறாய். ஆங்கில மொழியில் பயங்கரமாக புலமை பெற்று விட்டாய். பயங்கர புலமை, உலகமே உன்னை வேந்து பார்க்கிறது. ஆனால் உனக்கு அடிப்படையில் என்ன இருக்குது? தாய்மொழியை தாழ்வாக நினைக்கிற, அந்த தமிழ் மொழியை தாழ்வாக நினைக்கிற அந்த பண்பு இருக்குல்ல. அப்படின்னா நீ இன்னும் தாழ்வு மனப்பான்மையில் தான் இருக்க. நீ எவ்வளோ தான் இங்கிலீஷ் பேசினாலும் நீ தாழ்வு மனப்பான்மை தான் உனக்கு. உன்னுடைய அடிப்படை தாழ்வு மனப்பான்மையில் தான் இருக்கிறது. நீ கட்டிய கட்டிடம் என்பது அந்த தாழ்வு மனப்பான்மையின் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் நீ வந்து அதை விட எனக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும், ஆங்கிலம் கொஞ்சம் தான் தெரியும், அதாவது ஆங்கில மொழி கூட தெரியாது, நானும் முயற்சி பண்ணேன் எனக்கு தெரியல, ஆனால் தமிழ் மொழி எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தமிழ் மொழியை உயர்வான்னு நினைக்கிறேன், வந்து அதை வந்து நான் உயர்வான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர் தமிழ் மொழி பேசுகிறான்னு வைங்க, அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லை. அப்போது இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தாய்மொழியை உயர்வாக நினைக்கிற இவரை விட ஒரு தாய்மொழியை கேவலமாக நினச்சிட்டு ஆங்கில மொழியில் புலமை வளர்த்து உலகமே போற்றுகிற அளவுக்கு ஆங்கில மொழியில் அவருக்கு ஆளுமை அதிகமாக இருக்கிறது, புலமை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் பேர் வாங்கினார் பாருங்க. அவர் என்றைக்கும் இவர் கீழே தான். தாய்மொழியை உயர்வாக நினைக்கிற ஒருத்தரை விட அவர் ஒன்றும் உயர்ந்தவர் கிடையாது, அது கீழே தான் இருக்கார். அதனால் அடிப்படை என்னவாக இருக்கிறது? நம்ம மொழி மீது நமக்கு இருக்கிற அந்த புரிதல் அது வந்து எப்படி இருக்கிறது, அதுதான் நம்ம தாழ்வு. ஆனால் நீ என்ன தான் ஆங்கிலம் பேசிவிட்டாலும் நீ தாழ்வு மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு தான் நீ உனது அந்த புலமையை நீ வளர்த்து கொண்டு இருக்கிறாய். அதனால் நீ இன்னும் தாழ்வு மனப்பான்மையில் தான் நீ இருக்கிறாய். அதனால் தாய்மொழியை பெரிதாக நினச்சிக்கிட்டு நீ பிற மொழிகளை கற்றுக்கலாம், தேவை இருந்தால் கற்றுக்கலாம். ஒரு மொழி கூட போதும், ஒரே மொழி போதும். இருமொழி அதெல்லாம் தேவையில்லை, இருமொழி மும்மொழி அதெல்லாம் வந்து தேவையில்லை. தேவைன்னா மட்டும். ஆனால் தாய்மொழி மீது தாய்மொழியில் பேசுவதை பெருமையாக நினைக்கணும், அது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். தேவைன்னா பிற மொழிகளை கற்றுக்கொள். ஆனால் என்றைக்குமே வந்து தாய்மொழியை தாழ்வாக சொன்னால் அது வந்து நீ உன்னுடைய தரம் வந்து தாழ்ந்து போகிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. அதனால் பேசும்போது நம்ம உட்கார்ந்து பேசலாம், நடந்துக்கிட்டும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் பேசும்போது உணர்வுபூர்வமாக நல்ல ஒரு உழைப்பு இருக்கணும். அதில் ஒரு உழைப்பு, பேசுவதற்காக நாம் உழைக்க வேண்டும், கை கால்களை அசைக்க வேண்டும், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக முகபாவனைகளை வந்து ஏற்ற இறக்கம், ஒலிகள் நம்ம வந்து உச்சரிக்கிற அந்த வார்த்தைகள் அதற்கு ஏற்ற இறக்கங்கள். சில வார்த்தைகளை நம்ம சத்தமாக சொல்லணும், சில வார்த்தைகளை வந்து கொஞ்சம் மெல்லமாக சொல்லணும். அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள், முகபாவனைகள், கை கால்கள் அசைத்து உணர்வுபூர்வமாக நீ உட்கார்ந்து பேசுகிறியோ நடந்து பேசுகிறியோ எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் வந்து இந்த உடல் அசைவுகள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும், பிறருக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும். பிறருக்கு புரிய வைக்கிற அந்த முயற்சி இருக்குல்ல, அதுதான் வந்து ஒருத்தருடைய நல்ல பண்பு. பிறருக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசணும், பிறருக்கு புரிகிற மாதிரி நாம் வாழ வேண்டும், பிறர் புரிந்து கொள்கிற மாதிரி நம்ம வாழணும். சிலர் சொல்லுவாங்க நீ விளங்கிக்கிடவே மாட்ட, அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறர் விளங்க நீ வாழ்ந்து கொள்ள வேண்ட, பிறரால் உன்னை விளங்கி கொள்ள முடியாது, அது ஒரு சாபம். பிறரால் நீ விளங்கிக்கிடவே மாட்ட அப்படி சொல்லுவாங்க. சண்டை வந்துச்சுன்னா நீ விளங்கிடவே மாட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிறரால் உன்னை விளங்கி கொள்ள முடியாது, உன்னை புரிந்து கொள்ள முடியாது, நீ பிறரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையைத்தான் நீ வாழ்வாய். பிறர் உன்னை புரிந்து கொள்ளணும்னா நீ நல்ல செயல்களை செஞ்சால் தான் மற்றவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க, கெட்ட செயல்கள் செஞ்சாக்கா உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க.
உன்னை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து நீ இப்போ வந்து ஒரு கொலைகாரர்களை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார். கொலை செஞ்சிட்டாங்களா, அப்போ அவர் தண்டிச்சிருங்க, மரண தண்டனை கொடுத்துருங்க, அவ்வளோதான். அவரை புரிஞ்சிக்கிறதுக்கு, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு அவசியம் இல்லை. அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு, அவருடைய ஆசைகளை, அவருடைய விருப்பங்களை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இல்லை. அதுதான் வந்து நீ விளங்கிட மாட்ட அப்படின்னு சொல்வதற்கான அர்த்தம் என்னென்னா, நீ விளங்கிட மாட்டாய், நீ நாசமாக தான் போவ அப்படின்னு என்னென்னா, நீ விளங்கி கொள்ள மாட்டாய், நீ உன்னை வந்து மக்கள் வந்து விளங்கி கொள்ள மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ அது ஒரு நாசமாக, அது ஒரு சாபம். அதனால் பிறர் புரிகிற மாதிரி நம்ம வாழணும், பிறர் புரிகிற மாதிரி நம்ம பேசணும். அப்படி பேசும்போது தான் அப்போ பிறர் விளங்கி கொள்கிற மாதிரி நாம் புரிந்து ஒருத்தருக்கு விளக்கி சொல்கிறோம்ல, உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பது தான் பேச்சு. மொழிங்கிறது என்னது, பிறர் நமது உணர்ச்சிகளுக்கு விளக்கம் கொடுப்பது, அதுதான் வந்து பேச்சு. அப்படி இருக்கும்போது பிறர் புரிந்து கொள்கிற மாதிரி, பிறர் விளங்கி கொள்கிற மாதிரி நம்ம பேசணும், பிறர் விளங்கி கொள்கிற மாதிரி நம்ம வாழணும். அவர் என்ன செய்கிறாரு, என்ன பேசுகிறாரு, என்ன வாழ்க்கை, அவர் ஏதோ ரகசியமாக செய்கிறாருங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அவர் ரகசியமாக ஏதோ ஒன்று செய்கிறாரு அப்படின்னா அப்போ அவரை புரிஞ்சிக்க முடியல. போய் பாருங்கள், என்னென்னு பார்த்தா அவர் ஏதாவது சமூக விரோத செயலில் செஞ்சிட்ருப்பார். அப்போ அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா அவரை தொடர்ந்து அவரை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை புரிஞ்சு போச்சு, இவர் வந்து இந்த மனுஷங்களுக்கு எதிரானவர், அதனால் அவரை வந்து புரிஞ்சு போச்சு, அவரை வந்து ஜெயிலில் போட்டுருங்க, அவர் தண்டனை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் பிறர் விளங்கி கொள்கிற மாதிரி பேசணும். அப்படி பேசுகிறவங்க தான் பிறர் விளங்கி கொள்கிற மாதிரி வாழ்வாங்க. அப்படிப்பட்டவங்களை தான் விளங்கி கொள்ள வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவரது வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மக்கள் ஆசைப்படுவாங்க. பிறர் புரிந்து கொள்கிற மாதிரி பேசணும். அப்போ அதுக்கு வந்து நமக்கு தாய்மொழி தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிறர் புரிந்து கொள்கிற மாதிரி பேசணும் அப்படின்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். அந்த ஆங்கில மொழியில், அந்நிய மொழியில் வந்து நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு தாய்மொழி தான் இயல்பாகவே வரும். அதுக்கு போய் நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் படிக்க வேண்டிய தேவையில்லை, தாய்மொழி இயல்பாகவே வரும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தாய்மொழி சூப்பராக தெரிஞ்சு போச்சு, அப்போ ரொம்ப சிறப்பாக தெரிந்து விட்டது. அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் அந்த இங்கிலீஷுங்கிறது கற்றுக்க முடியும், அதுலேயும் சிறப்பாக. அதனால் வந்து நமது உணர்வுகளை தெளிவாக புரிய வைப்பதற்கு தாய்மொழி தான் அழகு. இந்த மாதிரி ஒரு சத்தமாக பேசணும் அப்படின்னா அது நம்ம மண் சார்ந்தது. சத்தமாக பேசுவதே நமது மண் சார்ந்தது. நமது தட்பவெப்பநிலை, இங்கே வந்து வெப்பம், சூரிய ஒளி, இதெல்லாம் நமக்கு தாராளமாக கிடைக்குது. ஆற்றல் வந்து நமது உடலில் நிறைய கிடைக்குது சூரிய ஒளி மூலமாக. அந்த ஆற்றல் தான் நம்ம இந்த மாதிரி சத்தமாக பேசுகிறதுக்கு காரணம். இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கெல்லாம் பனி பிரதேசத்தில் வசிக்கிறார்கள், குளிர் பிரதேசத்தில். அவர்கள் இதுபோல் சத்தமாக பேசி ஆற்றலை வீணாக்க முடியாது. அவர்கள் பேச்சு உள்ளிருந்து வெளிவரும். அவர்கள் பேச்சு ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். இந்த மாதிரி சத்தமாக பேச முடியாது. அவருடைய பேசுகிற முறை என்பது அந்த மண் சார்ந்தது, அங்கு நிலவுகிற அந்த வெப்பநிலை சார்ந்தது. அதனால் நம்ம உணர்வுபூர்வமாக பேசணும்னா நம்ம தாய்மொழி, அவரவர்களுக்கு அவரவர் தாய்மொழி தான் சிறப்பானது. அதனால் வந்து ஒரு பேசுகிறது அந்த இதுங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அது எப்படி, எந்த வகையில் நமது உணர்வுகளை நாம் அழகுபடுத்த முடியும். பிறர் விளங்கி கொள்கிற மாதிரி பேசுறதுங்கிறது நமது உணர்வுகளை நாம் அழகுபடுத்துவதற்கு சமானம். நமது உணர்ச்சிகள் அழகானது. அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஏற்படுகிற உணர்ச்சிகளுக்கு பிறருக்கு தெளிவாக விளக்கம் அளிப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி கைகாலெல்லாம் அசைச்சு உணர்வுபூர்வமாக நம்ம பேசணும். அதற்கு தாய்மொழி மிக முக்கியமானது.